syllogism. Syllogismல இது part 2 வீடியோ. ஸோ part 1 வீடியோல கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது part 2 வீடியோ. ஸோ டைரக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏனா கன்க்ளூஷன் 1 மட்டும் கரெக்ட், ஆப்ஷன் பி இருந்ததுன்னா கன்க்ளூஷன் 2, ஆப்ஷன் சி இருந்தா எய்தர் 1 ஆர் 2 ஏதோ ஒரு கன்க்ளூஷன், டி வந்து நெய்தர் நார் ரெண்டுமே கிடையாது, அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்டா இருந்தா ஆப்ஷன் இ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன்லி a few table are fish. ஸோ ஒன்லி a few table அப்படின்னா டேபிள்ல கொஞ்சம் மட்டும்தான் நமக்கு என்னது ஃபிஷ். அண்ட் நோ ஃபிஷ் இஸ் டெஸ்க்டாப். இது டெஸ்க்டாப். நோ ஃபிஷ் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ட் ஆல் டெஸ்க்டாப் இஸ் பென். ஆல்னு போடும்போது நம்ம எல்லாத்தையும் மொத்தமா உள்ள போட்டுருணும். ஸோ ஆல் டெஸ்க்டாப்ன்றது என்னது பென். இப்போ என்னோட கன்க்ளூஷனுக்கு வாங்க. சம் டேபிள் இஸ் நாட் டெஸ்க்டாப். டேபிளுக்கும் டெஸ்க்டாப்க்கும் ரிலேஷன் இல்லை, ஏன்னா நடுவில் கிராஸ். இப்போ இது சம் டேபிள் இஸ் நாட் டெஸ்க்டாப்ன்றது நமக்கு கரெக்ட். அடுத்தது ஆல் டேபிள் பீயிங் ஃபிஷ் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா டேபிளுமே ஃபிஷ்ஷா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. கிடையாது. ஒன்லி ஃபியூ டேபிள் ஆர் ஃபிஷ். அப்ப செகண்ட் ஒன் தப்பு. அப்ப இங்க எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஒன்னு மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். கன்க்ளூஷன் ஏ, கன்க்ளூஷன் 1 alone follows. செகண்ட் ஒன் பாருங்க. ஒன்லி பர்ஃப்யூம்ஸ் ஆர் குவயட். ஸோ இந்த ஒன்லின்ற வேர்டுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஒன்லி பர்ஃப்யூம்ஸ் மட்டும்தான் குவயட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது பர்ஃப்யூம். ஒன்லி பர்ஃப்யூம்ஸ் ஆர் குவயட். ஸோ குவயட்டு உள்ள வந்துடும். ஸோ இந்த ஒன்லின்ற வேர்டுக்கான மீனிங் இதுதான். பர்ஃப்யூம்ஸ் மட்டும்தான், பர்ஃப்யூம்ஸ்ல மட்டும்தான் குவயட் இருக்கு அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ பர்ஃப்யூம்ஸ்க்கு உள்ள குவயட் வந்துருச்சு. அண்ட் சம் பர்ஃப்யூம்ஸ் ஆர் ஷிஃப்ட். ஸோ சில பர்ஃப்யூம்ஸ் வந்து ஷிஃப்ட். அண்ட் நோ ஷிஃப்ட் இஸ் ரேடியஸ். நோ ஷிஃப்ட்னா இங்க கிராஸ் இஸ் ரேடியஸ். இப்ப கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஆல் குவயட் பீயிங் ஷிஃப்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா குவயட்டுமே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. கிடையாது. எல்லா குவயட்டுமே பர்ஃப்யூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு, ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கிடையாது. ஏன்னா இந்த இவ்வளோ போர்ஷன் தான் இருக்கு, பட் அதுலயும் வந்து எனக்கு குவயட்டு வரல. அடுத்தது சம் பர்ஃப்யூம்ஸ் ஆர் ரேடியஸ். சில பர்ஃப்யூம்ஸ் ரேடியஸ் அப்படின்றாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா பர்ஃப்யூம்க்கும் ரேடியஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஸோ ரெண்டுமே எனக்கு இங்க தப்பா இருக்கு. ரெண்டுமே தப்பா இருக்குன்னா என்னோட ஆப்ஷன் என்னவா இருக்கும்? டி. இஃப் நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். ஸோ ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் சம் ஆப்பிள் ஆர் பன். ஸோ இது ஆப்பிள். இந்த ஆப்பிள்ல கொஞ்சமா என்னது பன். ஃபியூ பன் ஆர் கப். இந்த பன்ல சிலது கப்பு. ஆல் கப் ஆர் டான்சர். ஆல் கப்னு வரும்போது இது ஃபுல்லா அதுக்குள்ளேயே கவர் ஆயிரும். கப் ஃபுல்லா டான்சருக்கு இருக்கும். ஆல் கப் ஆர் டான்சர். இப்ப கன்க்ளூஷன். சம் ஆப்பிள்ஸ் ஆர் கப். சில ஆப்பிள் கப்பா அப்படின்னு கேட்டா இல்ல, அது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் கிடையாது. ஸோ ராங். அடுத்தது சம் டான்சர் ஆர் பன். இது கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்ட். ஏன்னா இந்த இடத்துல மர்ஜ் ஆன இடத்துல என்ன அர்த்தம்? அது கப்பு, கப்புலயே தான் டான்ஸும் இருக்கு. ஸோ அது ரெண்டு மர்ஜ் ஆகி பீல இருக்கு. ஸோ சம் டான்சர் ஆர் பன். ஸோ இப்போ இங்க எனக்கு இதோட மீனிங் சாரி ஆன்சர் வந்து என்னன்னா செகண்ட் மட்டும்தான் என்னோட ஆன்சர். ஸோ பி ஆன்சர் பி. கன்க்ளூஷன் 2 alone follows. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். நோ பிளாட் இஸ் குவீன். நான் மேல வரைகிறேன். நோ பிளாட் இஸ் குவீன் அப்படின்னா இதை நான் பிளாட்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க குவீன். எந்த பிளாட்டுக்கும் குவீன் கிடையாது. அப்போ பிளாட்டுக்கும் குவீனுக்கும் ரிலேஷன் கிடையாது, கிராஸ். நோ குவீன் இஸ் ரோஸ். அப்ப அடுத்தது ரோஸ் வரைஞ்சிட்டு இதுக்கும் கூட ரிலேஷன் கிடையாது. ஒன்லி சாரிட்டா இஸ் ரோஸ். ஒன்லி சாரிட்டா இஸ் ரோஸ் அப்படின்னா சாரிட்டா வந்து ரோஸ்குள்ளதான் இருக்கு. ஸோ இது ரோஸ். ஸோ ஒன்லி சாரிட்டா இஸ் ரோஸ் அப்படின்னா சாரிட்டாக்குள்ளதான், சாரிட்டான்றது ரோஸ்குள்ள இருக்கு. ஸோ எஸ். ஸோ இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நோ பிளாட் இஸ் குவீன் அப்படின்னும் போது குவீனுக்கும் பிளாட்டுக்கும்
ரிலேஷன் கிடையாது. நோ குவீன் இஸ் ரோஸ், குவீனுக்கும் ரோஸ்க்கும் ரிலேஷன் கிடையாது. ஒன்லி சாரிட்டா இஸ் ரோஸ், சாரிட்டா மட்டும்தான் ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சாரிட்டான்றது ரோஸ்க்கு உள்ளதான் இருக்கும். ஸோ சப்செட். இப்போ இதோட கன்க்ளூஷன் பாருங்க. நோ பிளாட் இஸ் ரோஸ், நோ பிளாட் இஸ் ரோஸ்ன்றது கரெக்ட். ஏன்னா பிளாட்டுக்கும் ரோஸ்க்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. சம் குவீன் ஆர் சாரிட்டா, குவீனுக்கும் சாரிட்டாக்கும் நமக்கு கன்க்ளூஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் ராங். இப்போ இதோட ஆப்ஷன் ஏ. ஸோ கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் இங்க ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல் ஹென்ஸ் ஆர் கிரேட். ஸோ ஆல் ஹென்ஸ் ஆர் கிரேட். ஆல் ஹென்ஸ்ன்னும் போது ஹென்ஸ் ஃபுல்லாவே எதுக்குள்ள வந்துடும்னா கிரேட்டுக்குள்ள வந்துடும். இது ஹென்ஸ். ஒன்லி ஃபியூ monkeys ஆர் rats. ஸோ இங்க நான் இந்த பக்கம் வரைகிறேன். ஃபியூ monkeys ஆர் rats. ஓகே. நோ rat இஸ் கிரேட். நோ rat இஸ் கிரேட்னா ரேட்டுக்கும் கிரேட்டுக்கும் கன்க்ளூஷன் வரணும். அதனால இப்போ இப்படி மாத்தி தலைகீழ வரைகிறேன். ஸோ மங்கில கொஞ்சம் ரேட்டு, பட் இந்த கிரேட்டுக்கும் ரேட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ரேட்டும் அப்புறம் மங்கியுமா மாத்திக்கிட்டேன். ஒன்லி a few monkey is hen. few monkey வந்து hen அப்படின்றது வந்து தப்பு. ஏன்னா மங்கிக்கும் ஹென்னுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆல் monkey ஆர் கிரேட், எல்லா மங்கியுமே கிரேட்ன்றாங்க, அதுவும் தப்பு. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் கூட ரிலேஷன் கிடையாது. ஸோ இங்க என்னோட ஆன்சர் டி. ஸோ ரெண்டுமே கிடையாது, நெய்தர் நார். அதனால ஆன்சர் டி.